என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு. ஹலோ ஹலோ. முதலாளி. ஆ, முதலாளி ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்துச்சா? என்னாச்சு? அது நான் எப்படி சொல்றது? ஹலோ சொல்றா. நான் இங்க அண்ணியோட ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்டா. என்ன விஷயம் சொல்லல, அப்புறம் சொல்றியா? அப்புறம்லாம் இல்ல முதலாளி, கொஞ்சம் தூக்கம் வந்தது. ஆ, தூக்கம் வந்துச்சா முதலாளி, வண்டி கொஞ்சம் லைட்டா சாஞ்சிக்கிச்சு, அவ்வளவுதான். என்னது? ஆ? என்னடா சொல்ற? தூக்கம் வந்ததுன்னு வண்டியை கொஞ்சம் அப்படி சாச்சி வைக்கலாம்னு நினைச்சேனா, ஆ, அது என்ன டென்ஷன்ல இருந்ததோ தெரியல, அதுவும் என் கூட சேர்ந்து பத்துக்குச்சு. இப்ப அதை எழுப்பி விடணும், அதுக்கு கிரேன் கிரீன் ஏதாவது வர வைக்கணும். ஆ. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். வண்டி கவுந்துருச்சா? ஆமா, ஹைவேல பத்துன்னு இருக்குது. பீகார்ல அங்க போற வழியில டப்புன்னு அப்படியே பத்துக்குச்சு. நல்ல வேலை எனக்கு ஏதோ அவள, நான் சேஃபா தான் இருக்கேன் முதலாளி. டேய், உனக்கு அடிபடலங்கிறது சந்தோஷம் தான். அதான் பேசின்னு இருக்கேன். உனக்கு ஒன்னும் ஆகலன்னு தெரியுது. வண்டிக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கடா? 3 பக்கமும் சுத்தி சுத்தி வந்து பாத்துட்டேன் முதலாளி, வண்டிக்கு எதுவுமே ஆகல. உங்க நல்ல நேரம் ஒரு சொட்டை கூட ஓடல. டேய், சத்தியமா சொல்றேன்டா. கடனை போட்டு வாங்கினடா. எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு சொல்றா. கேசு மொத்தமா போச்சான்னா? அது தூக்கி நிக்க வச்சு பார்த்தாதான் தெரியும் முதலாளி, அடியில எங்கெல்லாம் அமைங்கி இருக்குன்னு. மற்றபடி மேல இருந்து பாக்கும்போது எல்லாம் நல்லதா இருக்கு. ஆ, டயர்லாம் இன்னைக்குதான் முழுசா பார்த்தேன் முதலாளி, சூப்பரா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு மாத்த வேணாம் என்ன? ஆ, ஆ, ஆ. தூக்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் அனுப்பி விடுங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லதா இருக்கேன். சாயத்துக்கு முன்னாடி குப்புனி எகிரி குச்சிட்டேன் முதலாளி. டேய், உங்க அம்மா மேல சத்தியமா, சாரி, எங்க அம்மா மேல சத்தியமா, நீ சொல்றதெல்லாம் கேட்க நெஞ்சு ஒரு பக்கம் வலிக்குதுடா. 2 நாளா சரியா சாப்பிடலடா. இப்பதான் கல்யாணத்துல வந்து சாப்பாடுல கைய வச்சேன். ஆ? நான் என்னடா பண்றது இங்க இருந்து? இது கையங்காலம் ஓடலடா. போட்டோ ஏதாவது எடுத்து அனுப்பு. அனுப்புறேன் முதலாளி, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. சரிடா, டென்ஷன் ஆகுடா. போட்டோ அனுப்புடா. ஜேசிபி வந்துச்சு முதலாளி, அது முக்கி முக்கி பாத்துச்சு, ஆனா நிமித்த முடியல. அதான் கிரேன் வந்துச்சுன்னா அப்படி கயிறு போட்டு நிமித்தி ஈத்து வச்சிடலாம். ஆ, வீடியோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் சாவகாசமா இந்த பக்கமும் வந்து பாருங்க, அடிக்கடி போன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்கன்னா. சரிடா, வரேன். மத்தபடி நாங்க இங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம். நீங்க அண்ணி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இருக்கும்டா. நம்ம வண்டி எப்படி நீங்க பார்க்கவே முடியாது, பாக்கணும்னு ஆசையா இருந்தா தூக்கறதுக்குள்ள வந்துருங்கண்ணா. வரேன்டா. பதறதுடா. போட்டோ எடுத்துடா. சரி, லொகேஷன் நோய் நோய் நாதீங்க, அனுப்புற வைங்க.